ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சளி இருமல் சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மாதிரி ஒரு சூப்பரான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இந்த ரசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 2 முறை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறமா அதில் உள்ள அந்த பருப்பு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவு இருக்குது. அந்த பருப்பு வேக வச்ச பருப்பை நல்லா மசித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரசம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சியை கல் உரலில் இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சியோட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியை ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வெந்தாலே போதும். இந்த நேரத்தில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பருப்பு வேக வச்சுருந்த அந்த பருப்பு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவு நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு கொத்தளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தை கல் உரலில் 1 பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த ரசத்துலேருந்து நுரை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரசம் கொதிச்சிடக்கூடாது. அந்த ஓரங்களில் நுரை கூட்டி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த நுரை எல்லாமே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமன்லேருந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸோட அளவை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும், இல்லைனா ரசம் கடுத்த மாதிரி ஆகிடும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரசத்தில் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாமே நம்மளுக்கு சளியை சீக்கிரமாகவே சரிப்படுத்துறதுக்கு உதவும். அந்த நம்ம சேர்த்துருக்கிற லெமன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.